அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். கர்ம வீரர், படிக்காத மேதை, ஏழை பங்காளர், கல்வி கண் கொடுத்த வள்ளல் என பலராலும் போற்றப்படும் பெரும் தலைவர் காமராசரை பற்றி ஒரு சில வார்த்தைகள் பேச வந்துள்ளேன். காமராசர் விருது பற்றி என்ற அப்பொழுது இறக்கப்பட்ட விருதுநகரில் 1903 ஜூலை திங்கள் 15ஆம் நாள் குமாரசாமிக்கும் சிவகாமி அம்மையாருக்கும் மருத்துவர் புதல்வராய் தோன்றினார். அவர் ஏழை குடும்பத்தில் பிறந்தவர், ஆனாலும் ஏற்றம் பல கண்டவர். அனைத்து மக்களுக்கும் கல்வி வழங்கப்பட வேண்டும், கல்விதான் வீட்டையும் நாட்டையும் உயர்த்தும் என அறிந்து சட்டங்கள் கொண்டு வந்த செயலாற்றியவர். 1954 தமிழகத்தின் முதலமைச்சராக பதவியேற்றார். சட்டங்கள் கற்றதில்லை, பட்டங்கள் பெற்றதில்லை, கதராடி அணிந்தவரே, கல்வி கண் திறந்தவரே, ஊருக்கு உழைத்தவரே, அறிவு பசியை போக்கியவரே, வயிற்று பசியை போக்கியவரே, தமிழகத்தின் அணைகளை கட்டியவரே, திட்டங்கள் பல கோடி, எங்கள் அறிவு பெட்டகமே. இவ்வாறு புகழ்மிக்க பெருவாழ்வு வாழ்ந்த காமராசர் 1975 அக்டோபர் 2ஆம் நாள் காந்தி பிறந்த நாளில் இவ்வுலக வாழ்வை நீத்தார். அவர் மறைந்தாலும் அவரது புகழ் என்றும் மறையாது. எனவே மாணவர்களே நாம் அவரை போன்று எளிமையான வாழ்வு வாழ்ந்து அவருடைய நெறிமுறையை வாழாக்கிக் கொள்வோம் என்று கூறி இந்த சிற்றுரையை முச்சிறையாக்குகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.